ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச்ல முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செய்த தவறு. ரெண்டாவது மெயினா சிஎஸ்கே தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர் பவர் பிளேல வெரி வெரி புவர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் 3-4 ஓவர்ஸ்க்கு அந்த பால் டு பால் ரன் கூட இல்லைங்க. 10-15 ரன் 16 ரன், வெரி வெரி புவர். அப்படிப்பட்ட ஒரு T20 கேம், நாட் எ டெஸ்ட் கேம், ஒன் டே மேட்ச்லயே கூட 4 ஓவர்ஸ்க்கு 20 ரன்னை டார்கெட் பண்ணி விளையாடுறாங்க. அப்படிப்பட்ட கேம்ல T20ல பாலை விட ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ரன் அடிச்சா எந்த டீமுங்க சக்சஸ் பண்ண முடியும்? ஸோ பேட்டிங் பவர் பிளே ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட். போலிங் பவர் பிளேலையும் அதிகமான ரன்னை கொடுக்கறது நம்ம தான். அஸ்வினுக்கு ராணாக்கும் செட்டே ஆகாது, 7ஆம் பொருத்தம். அப்படி இருக்கும்போது அஸ்வினை கொண்டு வந்து பவர் பிளேல போட விட்டு தேவையில்லாம பயங்கரமான ஒரு சொதப்பலை செய்திருக்கிறாங்க ராணாவுக்கு எதிராக. ஸோ இந்த 2 விஷயத்தையும் நம்ம கண்டிப்பா அட்ரஸ் பண்ணி ஆகணும். பவர் பிளேல பேட்டிங் ஆடுறதுக்கு நமக்கு ஆள் இருக்கா? ஃபர்ஸ்ட் நம்ம போலிங் டிபார்ட்மெண்ட்டை பார்த்துடலாம். பவர் பிளேல நம்ம ஸ்பின்னு தான் டார்கெட் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்பின்னில் இருக்கிற 3 கிங்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கோம். தொடர்ந்து சொதப்பி கொண்டிருக்கிற அஸ்வினை தூக்குங்க, அன்சுல் கம்போஜை கொண்டு வாங்க, அன்சுல் கம்போஜை கொண்டே வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இது சாத்தியப்படுமா? இதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. போலிங் டிபார்ட்மெண்ட் ஏன்னா பத்திரானா வந்து டெப்த் போலிங்லயும் லாஸ்ட் ஃபைனல்ல சூப்பரா போட்டுட்டு இருக்கிறார். அவரை ஏன் பவர் பிளேல யூஸ் பண்ணக்கூடாது? அப்போ பவர் பிளேல போடுற அளவுக்கு ஓவர் டனுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஓவர் டன் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இப்படி சர மாதிரி கேள்விகள் இருக்காங்க, பதில் சொல்லுங்க. கண்டிப்பா, ஏன்னா சிஎஸ்கேவோட டீமை பார்க்குறப்போ இன்னும் நிறைய நல்ல பிளேயர்ஸ் வெளியே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்காம இந்த ஒரு கொஞ்சம் நாளாவே மேட்சே ஆடாத சில பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அந்த நல்லா ஆடுற பிளேயர்ஸ் எல்லாம் வெளியே கந்து வச்சிருக்காங்களேன்னு தான் ரசிகளோட கேள்வி. ஏன்னா அஸ்வின் நம்மளுக்கு நல்லா ஆடி கொடுத்துட்டு இருந்தார் கொஞ்சம் வருஷம் முன்னாடி. பட் அவர் ரொம்ப நாளாவே டெஸ்ட் ஆடி மேபி அவளோட அந்த போலிங் லென்த் எல்லாமே அந்த டெஸ்ட் மேட்ச்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும் தான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இன்னொன்று ஓவர் டன்னும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒன்றும் பெருசாக அவர் விளையாடுற மாதிரி இல்லை. வந்தார், ஒரு 6 அடிச்சார், ஓகே. ஆனால் போலிங் பார்க்குறப்போ சாம் கரன் ஹெல்ப் பண்ண லெவலில் கூட பார்த்தீங்கன்னா ஓவர் டன் ஹெல்ப் பண்ணல நம்மளுக்கு. ஸோ இன்னும் கலீல் அகமத் எடுத்துக்கலாம். ஏன்னா கலீல் அகமத் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் நல்லா போடுறார், இன்னொரு ரன்னு கொடுத்து முடிச்சிடுறார். ஏன்னா நம்மளோட பேட்டிங் ஆர்டர் வந்து ரொம்ப கொஞ்சம் அந்த லெவலில் ஸ்டெடியாக இல்லாதப்போ கொஞ்சம் போலிங் ஹெல்ப் பண்ணணும். மேபி நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நூர் அகமத் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அதை தாண்டி ஜடேஜா கொஞ்சம் எக்கனாமியா போலிங் போடுறாரு. கேள்வி என்னன்னா, ஜடேஜா நேற்று 2 ஓவருக்கு 10 ரன் நினைக்கிறேன். 10 ரன்னுக்கு 2 ஓவர் அழகா போடுறது சூப்பரான எக்கானமி. ஏன் another 2 ஓவர்ஸை கண்டினியூ பண்ண வைக்கல? அப்போ கேப்டன்ஷிப் மேல ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் வருது. ருத்ராஜ் கெய்க்வாட் சூப்பரா பேட்டிங் ஆடுறார், ஒரு கொஸ்டின்ஸ் கிடையாது, அவருடைய வேலையை அவர் செஞ்சுட்டு போறார். பட் ஆனால் கேப்டன்சிங் வரும்போது ஏன் ஜடேஜாக்கு ஓவர் கொடுக்கல? ஸோ நம்ம பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா, ஏன்னா கண்டிப்பாக ஓப்பனிங் பார்க்குறப்போ ஜடேஜா ஒரு நல்ல போலர், கண்டிப்பாக அவருக்கு ஒரு 4 ஓவர் கொடுக்கணும் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஸோ ருத்ராஜ் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்காருங்க. மேபி அவர் வந்து பேட்டிங் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறாரா, ஏன்னா இல்லை தோனியோட பேச்சு கேட்டு அவர் இப்படி போலிங் இது பண்ணுறாரா? அப்படி பார்த்தா தோனியோட கேப்டன்ஷிப்பில் போலிங் நம்ம கிட்ட தவறே ஆனதில்லை. அவர் எந்த போலரை போட்டா விக்கெட் கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். ஸோ அப்படி அவரை ஃபாலோ பண்றாரா, இல்ல டீம்ல இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் இவருக்கு வேற ஏதாவது சொல்றாங்களான்னு தான் நம்மளுக்கு ஒரு யோசனையாவே இருக்கு. ஏன்னா கன்சிஸ்டன்ஸாவே பாத்தீங்கன்னா நூர் அகமத் நல்லா போடுறாரு. ஸோ அவரை வந்து சில டைம் தப்பான இடத்துல யூஸ் பண்ணி அவர் கொஞ்சம் ரன்னை கொடுக்குறாரு. ஏன்னா அவர் ஒரு விக்கெட் டேக்கிங் போலர். ஸோ அவர் எங்க யூஸ் பண்ணணும். இன்னொன்று ஜடேஜா அவர் பெரிய விக்கெட் டேக்கிங் இல்லைனாலுமே நல்ல எக்கானமி போடுவார். எல்லா மேட்ச்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்கானமி, ரொம்ப ரன்னே கொடுக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த கொஞ்சம் ப்ரெஷராக இந்த ரன்னு போகிற இடத்துல ஜடேஜாலாம் போட வச்சோன்னா கண்டிப்பாக ஒரு நேக்காக ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருவார். இன்னொன்று கொஞ்சம் மேட்சஸாக நான் பார்த்துட்டு இருக்கேன், சிஎஸ்கேல இது வரைக்கும் நடக்காத ஒரு தப்பு இந்த சீசனில் 3 மேட்சாக நான் ஃபீல்டிங். ஆமா, ராகுல் திரிபாத்திலாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டராவே எனக்கு செட் ஆகல. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா கேட்ச் விட்டாங்க. அது மாதிரி ஃபீல்டிங்குமே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த லெஜெண்ட்ஸ்லாம் யோசித்து பாருங்களேன், ரெய்னா